ஹாய் ஹலோ வணக்கம். நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னதாக கூறி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என ராஜஸ்தான் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியது சர்ச்சைக்கு உள்ளது. அவர் தனது பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை கடுமையாக விமர்சனம் செய்தது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் கடந்த 2019 ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. 2ஆம் கட்ட தேர்தல் பல்வேறு மாநிலங்களிலும் வரும் 26ஆம் தேதி நடக்கும் நிலையில் ராஜஸ்தானிலும் தேர்தல் நடக்க உள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் நேரடியாக மோதும் மாநிலங்களில் ராஜஸ்தானும் ஒன்று. அங்கிருந்து மொத்தம் 25 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தேர்வாவார்கள். இதனால் அங்கு தீவிரமான பிரச்சாரம் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தானில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி பேசியது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதில் நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார்கள். இஸ்லாமியர்களின் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் போகிறது. இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமியர் பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள். இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை மிக அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியர்கள் தரப் போகிறார்களா? இஸ்லாமியர்கள் ஊடுருவற்காரர்கள். பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது. இந்த நகர்ப்புற சிந்தனை தான் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்கிறது என்று பிரதமர் மோடி கடுமையாக பேசியிருக்கிறார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சு கடுமையான விமர்சனங்களை சந்தித்து உள்ளது. இதை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதில் ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று கூறியுள்ளார். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று அமைச்சர் PTR கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் சரவணன் அண்ணாதுரை இதை பற்றி பேசி செய்துள்ள போஸ்டில் தோல்வி பயத்தில் மோடி அவர்கள் பதற்ற ஆரம்பித்து விட்டார். இஸ்லாமியர்களை கேவலம் ஓட்டுக்காக இப்படி பேசலாமா, நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.